உங்ககிட்ட ஒருத்தர் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்கள் நிஜ வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? என்னப்பா படம் காட்டுறியா அப்படின்னு கேட்க தோணுதா? ஆனால் இது நிஜம் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தில் இருக்கிற டாப் 1% சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு பவர்ஃபுல் சீக்ரெட் தான் மேனிஃபெஸ்டேஷன். தமிழில் சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை அல்லது ஈர்ப்பு விதி என்று சொல்லலாம். நம்ம மனசுக்கு நினைச்சதை இழுத்துட்டு வர்ற ஈர்ப்பு சக்தி, அதாவது காந்த சக்தி இருக்கு. அது எப்படி வேலை செய்யுது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் ப்ராக்டிக்கல் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களோட வாழ்க்கையில் இதை எப்படி அப்ளை பண்ணுவது அதுவும் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் நீங்கள் அவேராக இருக்கணும். கிட்டத்தட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வார்னிங் மாதிரி. முதல்ல மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய வார்னிங் என்னன்னு பார்ப்போம். இது ஏதோ மந்திரம் ஓதுறதோ இல்லை சூனியமோ கிடையாது பாஸ். மேனிஃபெஸ்டேஷன் என்பது உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைகள் மூலமாக நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை உங்கள் நிஜ வாழ்க்கையில் நிஜமாக்குற ஒரு ப்ராசஸ். சுருக்கமாக சொன்னால் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன கனவு காணுங்கள் தான் இது. ஆனால் சும்மா தூங்கிட்டு கனவு காண்றதில்ல, விழிச்சிருக்கும் போது உங்கள் இலக்குகளை ஆழமாக நம்புறது. இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. ஸ்டெப் 1, ஆஸ்க். தெளிவாக கேளுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல உங்களுக்கு முதல்ல தெளிவு வேணும். எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு பொதுவாக கேட்கக்கூடாது. எனக்கு இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளோ சம்பளத்தில் வேலை வேணும் அல்லது இந்த பைக் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைரியில் எழுதுங்க. இப்படி எழுதுவதால உங்களுக்குள்ள கிளாரிட்டி வரும். அதே சமயம் யூனிவர்ஸுக்கும் கிளியர் சிக்னல் போயிடும். ஸ்டெப் 2, பிலீவ் அண்ட் விஷுவலைஸ். நம்பிக்கையும் கற்பனையும். இங்கே தான் மேஜிக் இருக்கு. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் ஏற்கனவே உங்கள் கைக்கு கிடைச்சிட்டா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அதை இப்போவே ஃபீல் பண்ணணும். கண்ணை மூடி நீங்கள் அந்த புது காரில் போகிற மாதிரியோ இல்லை உங்கள் ட்ரீம் ஜாப்ல உட்கார்ந்துருக்க மாதிரியோ கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு விவரத்தையும் தெளிவாக கற்பனை செய்யுங்க. வாசனை, சப்தம், உணர்வுகள் எல்லாவும் விலட்சணமாக. உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு, ஆழ் மனதுக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த உண்மை மிக முக்கியமானது. நீங்க நம்பினா அந்த நம்பிக்கை வலிமையான சக்தி கொண்டது. பிரபஞ்சம் அந்த வலிமையான நம்பிக்கைக்கு சர கொடுத்து அதை உங்களுக்கு கொடுக்கும். ஸ்டெப் 3, ஆக்ஷன் அண்ட் ரிசீவ். செயல் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல். இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு வேலை வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணால் வேலை கிடைக்காது. வேலை கிட்ட வரவேணுங்கிற எண்ணம் இருந்தால் அதுக்கான நேரடியான முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுக்கணும். நீங்கள் பாசிட்டிவாக முயற்சி செய்யும் போது வாய்ப்புகளையும் பிரபஞ்சம் தானா ஓப்பன் பண்ணும். அவை உங்களை நோக்கி வரும்போது நன்றியோடும் உண்மையான அன்புடனும் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு ஆனந்தமாக ஏற்றுக்கணும். அறிவியல் உண்மை. ஏதோ ஆன்மீகம் மட்டும்தான் இதெல்லாம் சொல்லுதான்னு கேட்டா இல்லை. அறிவியலே குவாண்டம் பிசிக்ஸ் மற்றும் நியூரோபிளாஸ்டிசிட்டி போன்ற உயர்நிலை துறைகளில் இதனை விரிவாக விளக்குகின்றன. நம்ம மூளை எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுதோ அதன் சுற்றி நடக்கிற பல விஷயங்களிலிருந்து அதை மட்டும்தான் நமக்கு தெளிவாக காட்டும். இந்த உளவியல் நிகழ்வுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம கவனம் எங்கே இருக்குதோ அங்கேயே நம்ம வாழ்க்கை வடிவம் பெற்று மாறிப்போகுது. காமன் மிஸ்டேக்ஸ், தவிர்க்க வேண்டியவை. ஆனால் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, எனக்கு கடன் தீரணும், எனக்கு வறுமை வரக்கூடாது அப்படின்னு நெகட்டிவ் வார்த்தைகளை தொடர்ந்து நினைப்பாங்க. பிரபஞ்சத்துக்கு இல்லை, கூடாது, வேணாம் என்ற வார்த்தைகள் புரியாது. கடன் வேணாம்னு நினைச்சா அதுவே கடன் தான் அதிகமாகும். நம்மளுடைய பேச்சு, எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை முறையாக உருவாக்குறதால எப்போதும் நான் பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவா மட்டும்தான் பேசணும், நினைக்கணும். இந்த நல்ல எண்ணங்கள் உங்களின் எதிர்காலத்தை மாற்றிவிடும். சரி, மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதை வேணாலும் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ஈர்க்க முடியும். ஆனால் அதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய, விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய முந்தைய செயல்கள், அதாவது நம்ம கர்ம வினைப்படி தான் நகருது. இதை தான் நம்ம விதி அப்படின்னு சொல்கிறோம். விதி அதோட வழியில தான் போயிட்டுருக்கோம். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு சுய விருப்பம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஃப்ரீவில்லை பயன்படுத்தி மேனிஃபெஸ்டேஷன் மூலமா நீங்க உங்க விதியை மாற்ற முடியும். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய உங்ககிட்ட இழுக்க முடியும். அதாவது சுய விருப்பம் என்பது
மனிதர்களுக்கு இருக்கும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் ஆகும். ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாமே தீர்மானிப்பது. விதி நம்மை ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து நிறுத்தலாம், அது விதி. ஆனால் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று முடிவெடுப்பது நம்முடைய சுய விருப்பம். ஆனால் இங்கதான் நீங்க உஷாரா இருக்கணும். நீங்க விதியை மாத்தி ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி வாங்கும்போது உங்க கர்ம வினையை நீங்க ஏதோ ஒரு வழியில எதிர்கொண்டுதான் ஆகணும். இயற்கையின் விதிப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு. நீங்க மேனிஃபெஸ்டேஷன் மூலமா ஒரு பெரிய விஷயத்த உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும்போது அதுக்கு ஈடா வேறொரு விஷயத்த நீங்க இழக்க வேண்டியதோ அல்லது அதற்கான கர்ம பலனை அனுபவிக்க வேண்டியதோ வரலாம். சரி, இப்போ இந்த விதியையும் தாண்டி நமக்கு தேவையானத சரியான வழியில எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு புத்திசாலித்தனமான மிக உன்னதமான ஒரு வழி இருக்கு. நாம ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணி விதியை மாத்தி அதுக்கப்புறம் வேறொரு கர்ம வினையை அனுபவிக்கணும்? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாம் உருவாக்கின அந்த பிரபஞ்சம் அல்லது இறைவனுக்கு தெரியாதா நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு? அதை விட நாம நம் ஆத்மாவின் உண்மையான நோக்கத்தோடு ஒத்துப்போய் வாழ்வது மிகவும் சிறந்தது. உண்மை என்னன்னா, நம்ம வாழ்க்கையோட ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் நம்மால இப்போ பார்க்க முடியுது. ஆனா நம்மை படைச்ச அந்த இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட முழு படமும் தெரியும். உதாரணமா, நம்ம ஒருவரை ஆழமா நேசிக்கும்போது அவங்க நமக்கு கார்மிக் பார்ட்னரா கூட இருக்கலாம். நம்ம அறியாமையில அவரை லைஃப்ல மேனிஃபெஸ்ட் பண்ணி நீண்ட காலம் இருக்க வச்சுட்டா நம்ம சோல்மேட்டை சந்திக்க நாமளே தடையாகிற மாதிரி போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு யார் முடிவு பண்ணா நல்லா இருக்கும்? நேத்து வந்து நாளைக்கு போக போற நாமா, இல்ல நம்மை படைச்ச அந்த சக்தியா? ஒரு சாதாரண மனிதன் தன் சுய விருப்பத்தை பயன்படுத்தி எதையாவது மேனிஃபெஸ்ட் பண்ணி கர்மாவை மாத்தி புது புது பிரச்சனைகளை சந்திப்பான். ஆனா ஒரு உண்மையான புத்திசாலி என்ன பண்ணுவான் தெரியுமா? என்னோட கவலை, என்னோட ஆசை, என்னோட எதிர்காலம்னு எல்லா பொறுப்பையும் நான் உன்கிட்டே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட மொத்தமா சரணடைஞ்சிருவான். எப்போ நீங்க உங்க வாழ்க்கையை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அப்போவே நீங்க எல்லா கவலைகள்ல இருந்தும் கர்மாக்கள்ல இருந்தும் உங்களை என்றென்றைக்குமான விடுவிச்சுக்கிறீங்க. இறைவன் உங்களுக்கு எதை செய்யணுமோ அது மிக சரியான நேரத்துல நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு பிரமாதமா நடத்தி கொடுப்பார். இப்போ முடிவு உங்க கையில தான் ஃப்ரெண்ட்ஸ். மேனிஃபெஸ்ட் பண்ணி போராட போறீங்களா, இல்ல மொத்த பொறுப்பையும் இறைவன் கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா வாழ போறீங்களா? தி ஃப்ரீ வில் இஸ் yours. உங்க எண்ணங்களை மற்றும் பக்குவமான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஆதரவும் வாழ்த்துக்களும் அவசியம். எண்ணம் போல் வாழ்க்கை. அடுத்த வீடியோல பார்ப்போம்.